என் ஆசை என்ன தெரியுமா ராயா? இந்த சிட்டியை நீ தான் ஆளணும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிகுரல் சேனல். இன்னைக்கு டாக்ஸிக் இந்திய அளவில் டாப் ஸ்டாராக மாறி இருக்காருங்க யஷ். அவர் யஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி, ருக்மிணி ஆகியோர் நடித்துள்ள டாக்ஸிக் திரைப்படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதான்ங்கிறது தான் இந்த திரை விமர்சனத்தில் பார்க்க போறோம். சுமார் 1947 இந்தியா விடுதலை பெற்று விட்டாலும் கோவால போர்ச்சுகீஸோட ஆதிக்கம் இருக்கு. ஸோ அவருடைய பாஸ் செல்வட்டார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கேங்ஸ்டரா இருக்காரு. கேங்ஸ்டருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா அவர் இருக்காருன்னு சொல்லலாம். அவருக்கு துணையாக இருக்கிறது தான் ராயா. ராயாங்கிறது யாருன்னா நம்மளோட ஹீரோ யஷ். அவரது அக்கா கங்கா. நயன்தாரா இவங்களுக்கு அக்கா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தங்கள் பெற்றோரை கொன்றவனை பழி தீர்க்கும் ராயாவும் கங்காவும் போதைப் பொருள் கடத்தலில் அடுத்த கட்டத்திற்கு செல்கின்றனர். மது, பெண்கள் என டாக்ஸிக்காக வாழும் ராயா தனது பாஸ் அவருடைய ஒரு பொண்ணு, அவங்க தான் தாரா, அவரோட நெருக்கமாகிறாரு. இந்த விஷயம் அந்த பாஸுக்கு தெரிய வந்ததும் ராயாவுக்கும் ரெபேக்காவுக்கும் அந்த பொண்ணுக்கும் திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடுது. அதே சமயம் கோவாவிற்கு ஒரு சர்க்கஸ் நிகழ்ச்சிக்கு நடந்து வரும் நாடியா, அவங்க தான் கியாரா அத்வானி, அவங்களுடன் ராயா ரொம்ப நெருக்கமாகிறாரு. அதன் விளைவாக அவங்களுக்கு ஒரு கர்ப்பமாகிறாரு, அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இது அந்த பாஸுக்கு தெரிய வந்தோடனே ராயா, கங்கா உள்ளிட்ட அனைவருடைய வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீத கதை. மலையாள சினிமால ஹீரோயினாக வலம் பின் இயக்குனராக மாறி லயஸ், டைஸ் மற்றும் மூத்தோன் ஆகிய படங்களை இயக்கியவர் தான் கீது மோகன்தாஸ். அவரது இயக்கத்தில் யஷ் நடிக்கும் படம் என்பதும் நயன்தாரா மற்றும் கியாரா, ருக்மிணி வசந்த், ஹேமா குரேஷி என முன்னணி நடிகைகளுடன் இடம்பெற்றுள்ளார்கள் என்பதுமே டாக்ஸிக் படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தூண்டியதுன்னு சொல்லலாம். அதிலும் கன்னடம் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளில் இப்படத்தை இயக்கியுள்ள கீது மோகன்தாஸ் ஆக்ஷன் மற்றும் எமோஷனல் டிராமாவாக இப்படத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லலாம். முதல் பாதியில் ராயா என்ற கதாபாத்திரம் எந்த அளவிற்கு டாக்ஸிக் ஆனது என்பதையும் என்னவெல்லாம் செய்யும் என்பதையும் இயக்குனர் நேர்த்தியாக காட்சி அமைத்துள்ளார். அதுல குறையே இல்லை. காதலா காமமா என்ற அர்த்தமே தெரியாமல் கியாராவிடம் பழகும் ராயா சம்பந்தப்பட்ட காட்சிகள் பல படங்களில் பார்த்திருப்போம் என்றாலும் அந்த கதாபாத்திரங்களும் பேசும் வசனங்கள், காட்சிகளும் ஒரு வலு சேர்க்கின்றனன்னு சொல்லலாம். கேங்ஸ்டர் படங்கள் என்றாலே ஒரு வன்முறை இருக்கும். இதில் அதையெல்லாம் தாண்டி விட்டார்கள் என்று கூறலாம். குறிப்பாக KGF படத்தையே மிஞ்சும் வகையிலான ஒரு வன்முறை காட்சிகள் இருக்குதுங்க இந்த படத்துல. அதற்கு மேல் ஆபாசம் சார்ந்த காட்சிகள் கண்டிப்பாக முகம் சுளிக்க வைக்கின்றன. லாஜிக் மீறல்கள் என்பதல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்கு. பட் முதல் பாதி சற்று சுவாரஸ்யமாகவே நகர இடைவேளை என்ன இப்படியாகிவிட்டது என்ற மாதிரி ஒரு கேட்க தோன்றது. அதன் பின்னரான இரண்டாம் பாதியில் பொறுமையை சோதிக்கிற மாதிரி படத்தோடைய நீளம் தான். முக்கியமான ட்விஸ்ட் வரும் வரை என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க வைக்கிறது. அதனாலேயே ட்விஸ்ட் வெளியானதும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லைன்னு சொல்லலாம். சண்டை காட்சிகளை சற்று குறைந்து படத்தின் நீளத்தையும் குறைத்திருந்தால் சொல்ல வந்த விஷயம் நிச்சயமாக பார்வையாளர்களுக்கு திருப்தி அளித்திருக்கும். நடிகர்கள் பொறுத்தவரை யஷ் பிரமாதமாக நடிச்சிருக்காருங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். யஷோட பெர்ஃபார்மன்ஸ், அவரது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக மிரட்டலாக இருந்துச்சு. நயன்தாரா, கியாரா அசால்ட்டாக தங்களது கேரக்டரை அப்படி சொடக்கு போடுற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. கியாராவோட நடிப்பு ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் இருந்துச்சு. ருக்மிணிக்கு செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் அவங்களுக்கு சீன் இருக்குது. அவ்வளோ பெரிய ரோலும் இல்லை, பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. தாரா மற்றும் ஹேமா குரேஷி கதாபாத்திரம் கச்சிதமாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக படம் மிரட்டலாக பிரம்மாண்டமாக உள்ளது. 1947 1960களின் காலகட்டத்தில் கோவாவில் இருப்பது போன்ற உணர்வை தந்துள்ளனர் படக்குழுவினர். ரவி மஷ்ரூவின் பின்னணி இசையும் வசனங்களும் படத்திற்கு மிகப்பெரிய பலம். ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா யஷ், நயன்தாரா, கியாரா அவங்க படத்தில் எழுதப்பட்ட வசனங்கள். முக்கியமாக KGFல யார் தமிழ் டப்பிங் கொடுத்துருந்தாங்களோ அவங்களே இந்த படத்துலையும் யஷுக்கு டப்பிங் கொடுத்தது இன்னும் அந்த யஷோட கனெக்டிவிட்டி நமக்கு இன்னும் ஜாஸ்தி படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபீல் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு தோணுது. முக்கியமாக சண்டை காட்சிகள், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ஓகே. பட் ஆனால் விசுவலைசேஷன் தமிழ் சினிமாவில் இது கன்னடா சினிமாவில் இப்படி ஒரு விசுவலைசேஷன் எந்த படமும் எடுத்துருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இந்த படத்துடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரில் ரசிக்கணும், இந்த ஐமேக்ஸ் எபிக் ஸ்க்ரீன்
இந்த மாதிரி பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன்லலாம் பார்க்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக போய் அந்த ஸ்க்ரீனில் போய் நீங்கள் வந்து விட்னஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு இந்த படம் அந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸில் ஒர்த்து. மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா நீளமான காட்சிகள் தான், சில லாஜிக் மீறல்கள், பொறுமையை சோதிக்கிற மாதிரின்னு ஒரு செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா கடன்னு போகும். ஒரு ட்ரெய்லர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெய்லர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அசந்து லைட்டாக ஒரு தூக்கம் போட்டிங்கன்னா கூட ஒரு 2 நிமிஷத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி அடுத்த சீனுக்கு நீங்கள் உங்களால் போகவே முடியாது. அந்த மாதிரி ஓகே, ஃபஸ்ட்டு சீன் ஸ்டார்டிங்லேயே படம் ஆரம்பத்திலேயே அவங்க சொல்லிடுவாங்க, சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கதை புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டாக்ஸிக்காகவும் இருந்துச்சு ஸ்டோரி. ஸோ நம்ம சேனல் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 2.5/5. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. நம்ம இன்னும் நிறைய சேனல்ஸ் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணலான் இருக்கோம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. மொத்தத்தில் இந்த டாக்ஸிக் பார்வையாளர்களின் பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு கசப்பான டாக்ஸிக்காக தான் இருக்குது நம்ம ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம், கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சினிமா ரசிகர்களே, சினிமா கூத்துக்கு எங்க குரலு, இது சினி குரலு. ஆமா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க.